2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிப்ரவரி மாதம் முதல் தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பெயரில் பரப்புரையை தொடங்குகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுகவில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மண்டல அளவுல மாநாடுகள், ஒவ்வொரு அணி சார்பில மாநாடுகள் என பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது 234 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பரப்புரை மேற்கொள்வதற்கு அந்தந்த தொகுதிகளில் ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் என ஏற்கனவே தலைமையிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டு அந்தந்த தேதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரைக்கும் இந்த தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றிற்கு 8 முதல் 10 சட்டமன்ற தொகுதிக்கு என பிரித்து தற்போது இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள் என அழைத்து ஒரே இடத்துல இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். இந்த கூட்டத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் அந்த தொகுதியில் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றும் அவர்களிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றி பெற செய்ய அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் தொடர்ந்து முன்னின்று இதை கவனிக்க வேண்டும் என்று தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.